உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. மாறி வர வருடங்கள் ஓடிவிட, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சிரித்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. உன்னில் தாராளம், கருவறை வாசல் தாண்டி கைகளிலே வந்து சேர்ந்தாய். கதைகள் உன்னிடத்தில் சொல்ல ஏராளம். மடியினில் என்னை சாய்ப்பேனே, மார்பினில் உன்னை சும
நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். அதுவே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க புதுவாழ்வு. புதுவாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புதுவாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுமா நன்றி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாரும் மாவட்டத்துக்கு சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். இரண்டாவது பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மனமகிழ்ச்சியின் நாளில் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களோட வாழ்க்கையில சொல்லி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகள்ல பெரிய பலன் கிளின்டன் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பு தான். அது அது சிரிச்ச முகத்தோட நன்றி சொல்லணும். இதுல வந்திருக்கிற நீங்க எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. நாங்க அவர்களை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த நாள்ல போட்டோகிராஃபர் நடுக உங்களை சொல்லக்கூடாது, சிரிங்க, சிரிச்சு கொண்டே இருக்கோம். இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் அவன் நன்மையை கண்டடைகிறான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு நல்ல மனைவி. ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்நாள்ல நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை. பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் ஆளாகி திருமணமாகி அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவது தாத்தா பாட்டிக்கு பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய ஆறுதல், பெரிய பலன், பெரிய ஒரு சந்தோஷம். ஆகவே கிளின்டனுடைய வாழ்க்கையில கிடைச்சது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் தந்த மனைவி. உங்கள் 2 பேருக்கும் பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகள் அது கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல அருமையான அழகான
மகள். அவ 2 வயது தான், நிறைய பேசுவான், எங்களுக்கு விளங்குறது. ஆனா நல்லா பேசுகிறா, நல்ல ஆரோக்கியமா, நல்ல அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைச்சா அது சொல்லி முடியாது. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க யோசிக்கிறேன். அந்த வசனம் என்னவென்றால், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனதில் வருவது, நீங்க நினைக்கிறத விட நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எண்றதை விட வேண்டதை விட நாங்க எங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். என்னுடைய தாயார் எனக்காக செய்த ஜெபம், அது ஆண்டவருடைய அன்பிலே எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். என்னுடைய தாயார் செய்த ஜெபத்தை காட்டிலும் அது 1000 மடங்கு ஆசீர்வாதமானது. இன்றைக்கு இந்த நிலையில இருந்து உங்களை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன் என்றால், என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்னுடைய தாயாருடைய ஜெபம். என்னுடைய அம்மா மிகுந்த பக்தி உள்ளவர்கள். அவர்கள் நம்பாத கடவுளே இல்லை. அவருடைய வாழ்க்கையில சாமி கும்பிடுறதே அவருடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா நாங்க 7 பிள்ளைகள். எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நேரத்துல என்னுடைய தாயார் எங்களுக்காக செய்த ஜெபம் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எங்களோட வாழ்வில் இருந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், இருந்ததான பொல்லாப்புகள், சண்டைகள், குடும்பத்துக்குள்ள இருந்த பிரிவுகள், பல காரியங்கள் எங்களை சூழ்ந்து இருந்தது. ஆனா எங்களுக்கு சொல்ல போனா கிளின்டன், எங்களோட வாழ்க்கையில ஒரு மதம் என்னைய இப்படி ஆக்க இல்லை. என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். நான் செய்த பாவத்தை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சந்ததியில வந்த சாபத்தை அவர் சுமந்தார், அவர் தீர்த்தார். அதனாலதான் கடந்த நாட்கள்ல நாங்க பெரிய வழியை நினைவு கூர்ந்தோம். குட் ஃப்ரைடே. அந்த குட் ஃப்ரைடேயோட முடிஞ்சு போக இல்லை. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்ததோடு நிறுத்த இல்லை. அந்த 3ஆம் நாளிலே இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் உங்களுக்காக, எனக்காக உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடி, சொன்ன நாளிலே, சொன்ன இடத்திலே, சொன்ன நேரத்திலே, சொன்ன விதமாய் உயிரோடு எழுந்தார். அதனால நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில தோல்வி வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏறெடுக்கிற ஜெபம் உங்களோட மகளை வாழ வைக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்துல ஒரு மகள் அல்ல, இன்னும் லைன்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆசீர்வாதமாயிருப்பார்கள். என்னுடைய தாயார் எனக்காக விட்ட கண்ணீர் என்னன்னு சொன்னா, நான் அழிச்சு போகிறேன், என்னுடைய வாழ்க்கை பாவத்திலேயே மரித்து போகிறேன் என்கிற நிலையில என்னுடைய தாயார் விட்ட கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவர் கண்டு என்ன செய்தார் என்றால், அம்மா கேட்டது, இவன் இந்த பாவத்தில இருந்து மனம் திரும்பி இவன் ஆண்டவருக்குள்ள வரணும் என்றதான் அம்மா கேட்டார். ஆனா ஆண்டவர் கொடுத்தது, என்னை வாழ வைத்தார். எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்தார், பிள்ளைகளை பெற்றெடுக்க வைத்தார், பிள்ளைகளை வளர்க்க, சீராய் வளர்க்க, ஒழுங்காய் வளர்க்க. இன்றைக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்காவிட்டால் பிள்ளைகளால் உங்களுக்கு சமாதானம் இல்லை. அந்த தேவன் தருகிற இயேசு கிறிஸ்து, சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தின் நிறைவு எங்க காணலாம்? எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கும் பொழுது, எங்களோட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் பொழுது, எங்களோட பிள்ளைகள் நல்லா இருந்தா தான் பெற்றோருக்கு சமாதானம். ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க கூட சில பேர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். காரணம், அவர் பிள்ளையாக இந்த பூமியில பிறந்து எங்களுக்காய் வளர்ந்து காட்டினவர். ஆகையால் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசு அவர் வந்தது உண்மை, மரணத்தை சந்திச்சது உண்மை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, அவர் திரும்பி வரப்போவது உண்மை. அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்து எடுக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையில, சில்வியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களை தருவார், ஞானத்தினால நிரப்புவார். அவ ஒரு இடத்துல இப்ப சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கிறது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். நாங்க மகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கிளின்டனுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு.
பிள்ளைகளுடைய ஆறுதல் பெரிதா இருக்கும். ஆகவே வந்திருக்கிற உங்களையும் நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கவலையை ஆண்டவர் இயேசுவின் இடத்துல சொல்லுங்க. அவர் நிச்சயமா உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார், சந்ததியை வாழ வைப்பார். வாழ்ந்து சாட்சியோடு நின்று நாங்கள் சொல்லுகிறோம், என்னுடைய வாழ்க்கையில வாலிபத்தில் நான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும், இல்லாமலே போயிருப்பேன், சிறையிலே இருந்திருப்பேன், உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். என்னை காத்தது, என்னை வழி நடத்தினது, எனக்கு வாழ்வு தந்தது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் மிக ஆசையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. எங்கள் சந்ததி, ஒரு சந்ததியை இழந்து நிற்கிறோம். எங்கள் தேசத்திலே நடந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு சந்ததி அநியாயமாய் போனது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில கொண்டு வந்து வளர்க்கிற உங்களுடைய வாழ்வு, எதிர்காலம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அதை ஆண்டவர் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அருமை குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற ஆண்டவர் உங்களையும் குறைவில்லாமல் நடத்துவார். உங்களுக்கு குறைவில்லாத வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நிச்சயமாய் தருவார். அந்த காரியம் நீங்க நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, சுகமாயிருப்பீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் உங்களோடு உங்களை நடத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே நாங்கள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒரு நல் வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை வாழ்த்துவோம், அவர்களை ஆசீர்வதிப்போம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கிறோம். நாங்க கொண்டு வந்த கிஃப்டை விட மனதார சொல்லுகிற மூத்தவர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றாரா இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுகிற ஒரு வாழ்த்து இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் தாங்க. ஆகவே நாங்கள் யாவரும் எழுந்து நின்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறோம். அது பெரிய உன்னதத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். என் தேவன், என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்து உங்களையும் வழி நடத்துவார். எல்லாரும் ஒரு அந்த குடும்பத்தினரை பாருங்க, மனதார ஒரு வாழ்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அம்மா அப்பாவாய் வந்திருக்கிறவர்கள் சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருப்பீர்கள். ஐஸ்வர்யத்திலே, ஆசீர்வாதத்திலே உங்களுக்கு குறைவு வராது. நோயற்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் தருவார். பலனாய் உங்களை வாழ வைப்பார். உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார். இனி வரப்போகிற காலங்களில் இந்த உலகம் என்ன போக்கிலே போனாலும், இருள் பூமியை, காரிருள் ஜனங்களையும் போடும். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் உதித்திருக்கிறார். ஆகையால் அந்த வாழ்வு செழித்திருக்கும், அந்த வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா? பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறுவதால் சில்வியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், அதிகமான ஞானத்தை கொடுப்பார், தேவ கிருபையினால் நிரப்புவார், மனுஷ தயவினால் நிரப்புவார். ஆகவே நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளுக்கு நேராய் கரங்களை நீட்டி, பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவரீர் அருமையான இளம் குடும்பம் அப்பா, தேவன் கொடுத்திருக்கிற கிஃப்ட் ஆண்டவரே, ஆண்டவரின் முதல் மகள் அப்பா, நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மகளுடைய வாழ்க்கையில எல்லா ஞானமும் பெருகுவதாக, எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகுவதாக. ஒன்றுமில்லாத எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்து உயர்த்தினவர் நீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் மகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை போல ஆண்டவரே, ஆண்டவரே பல 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 ஆண்டுகள் ஆண்டவரே சந்தோஷமாய் கொண்டாட ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு என்ன குறைவன்று இருக்கிறார்களோ அத்தனையும் நிறைவாவதாக. மகளுடைய சமாதானம் குடும்பத்திலே பெரிய சமாதானமாய் இருப்பதாக என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவே, அருமை கிளின்டன் குடும்பத்திலே எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்ததற்காய் நன்றி. அவர்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, அவர் பெற்றிருக்கிற சமாதானத்துக்காக நன்றி. மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து இந்த சந்ததி ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலே சந்ததியிலே இருக்கிறதப்பா, அது தொடரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தூர தேசங்களில் இருந்து வந்தவர்களுக்காக நன்றி அப்பா. அன்பு கூர்ந்து இந்த இடத்திலே வந்தார்களே, அவர்களை ஆசீர்வதியுங்க, தீர்க்காயுசை கொடுங்க, சுகபலனை கொடுங்க. மனதிலே கவலைகள், வேதனைகள், குடும்பத்திலே உண்மையான ஒரு அன்பு இல்லாமல் தவிக்கிற யாரா இருந்தாலும் உண்மை அன்பு குடும்பங்களை நிரப்புவதாக.
கிறிஸ்துவின் அன்பு குடும்பங்களை நிரப்புவதாக. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்பான குடும்பங்களாய் சமுதாயத்திலே ஆண்டவரே எங்கள் இலங்கை மக்கள், தமிழ் மக்கள் ஒரு நல்ல மக்களாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் எங்களை வைத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பட 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 படவன எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா, இதயம் தரவா, உரைத்தேன் மெதுவா, கொஞ்சி கொஞ்சி வரவா. பட 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 படவன எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, கம்புக்கு வந்து நிப்பா யாருவ
வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் என்னுடையவனை தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம் இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி கேட்பேன் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் மிச்ச உயிரை இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே நீர்வீழ்ச்சியின் நெற்றியின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும் உருவம் தொடங்கி நுனி பாதம் வரை எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும் இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்குமே வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடம்
பார்க்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா தொடர்ந்து பதற செய்வீரா சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சேரா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒருங்குறேன் தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா தாசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா விரல கொக்காதே கொக்காதே கொக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லு சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு செல்லாதே பத்த வைக்கும் பார்வைக்காரா ஏ பார்வைக்காரா பத்த வைக்கும் பார்வைக்காரா மரரரே சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா முழிச்சு பார்க்கும்போது உன் தோணல கடக்கணும் நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடிச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒருங்குற தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா விரல கொக்காதே கொக்காதே கொக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லு சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு செல்லாதே பத்த வைக்கும் பார்வைக்காரா ஹே பார்வைக்காரா பத்த வைக்கும் பார்வைக்காரா மரரரே சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா பிஞ்சு பிஞ்சு மழை பேசுவதென்ன பிள்ளை பேரை சொல்லும் சேதியும் என்ன அன்னக்கோடி அவளாடுவதென்ன அந்திப்பகல் ஒரு மாறுவதென்ன முத்துமணி சுடர் மோதுவதென்ன முன்னம் செய்த தவமோ என என்ன கண்ணக்குழி கதை நீளுவதென்ன கங்கை நதி நெஞ்சில் ஓடுவதென்ன பார் முகம் பகலிரவையும் மாற்றுவதென்ன பசுந்தளிரன ஆக்குவதென்ன களங்கரை அவள் பார்வையே மழை தினம் தினம் என்னை தீண்டுவதென்ன திசை மறந்திட தூண்டுவதென்ன கதிரொளி அவள் வார்த்தையே பெண்ணாலே பூமியும் தோன்றியதென்று முன்னோர்கள் வார்த்தையை கேட்டது உண்டு என் வாழ்வில் நான் அதை பார்த்திட பூத்தவள் என் மகளே கண்ணாடி மாளிகை போலவள் நின்று கை நீட்டி பேசிடும் சாயலை கண்டு ஓடாமலே உறைவ
என்ன காலங்களே. மகளே உன்னை பார்க்கையில் பரப்பேனே, நிழலாய் உன் மடியினில் கிடப்பேனே. உன் கை விரலே ஒரு தூரிகையாய் தீட்டிடுதே என்னை ஓவியமாய். உன் இதழ்கள் பேசிடும் பேச்சை இமைக்குள் வைத்து தாங்கிடுவே. இது போதும் இது போதும் என் மகளே. பிஞ்சு பிஞ்சு மழை பேசுவதென்ன, பிள்ளை பேரை சொல்லும் சேதியும் என்ன. அன்னக்கோடி அவளாடுவதென்ன, அந்திப்பகல் ஒரு மாறுவதென்ன. முத்துமணி சுடர் மோதுவதென்ன, முன்னம் செய்த தவமோ என என்ன. கண்ணக்குழி கதை நீளுவதென்ன, கங்கை நதி நெஞ்சில் ஓடுவதென்ன. பெண்ணாலே பூமியும் தோன்றியதென்று முன்னோர்கள் வார்த்தையை கேட்டது உண்டு. என் வாழ்வில் நான் அதை பார்த்திட பூத்தவள் என் மகளே. கண்ணாடி மாளிகை போலவள் நின்று கை நீட்டி பேசிடும் சாயல்